ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது விப்பிங் க்ரீம் தான். வாங்க எப்படி செய்யலான்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இது பவுடர் ஃபார்மில் கிடைக்கிற விப்டு க்ரீம் பவுடர். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம விப்டு க்ரீம் பண்ண போகிறோம். நோ பீட்டர், நோ சுகர், நோ பட்டர் அண்ட் க்ரீம். இதோட ப்ரைஸு 100 rupees. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான். பெரிய பவுலில் தண்ணி ஊற்றி ஐஸ் பார் செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வைக்க போகிற பவுலானது இதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இது செட் ஆகிடுச்சு. அந்த ஐஸும் இந்த பவுலில் படுற மாதிரி இருக்கணும். மில்க் சேர்த்துக்கலாம். அது கூட நம்மளோட விப்டு க்ரீம் பவுடரை சேர்த்துக்கலாம். இதை ஒரு விஸ்கரால் நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது 10லிருந்து 15 நிமிஷம் ஆகும். கையால் பண்ணும்போது நம்ம இதவே பிளெண்டர், எலக்ட்ரிக் பிளெண்டர்லாம் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5லிருந்து 6 நிமிஷத்தில் வந்துடும். அந்த பேக்கில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன போடணும், எப்படி யூஸ் பண்ணணும்லாம். எக்ஸ்ட்ராவாக நான் இன்றைக்கி ஐஸ் பார் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு க்ரீம் சீக்கிரம் செட் ஆகிடும். எல்லா இடத்துலையும் ஈவனாக கூலிங்காக இருக்கும். நம்ம உடனே சாப்பிடலாம். இல்லை நீங்கள் ஐஸ் பார் இல்லாமல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். ஒரு 2 மணி நேரமாவது ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் தான் க்ரீம் வந்து நல்லா ஃபோமியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நான் பீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி க்ரீமை எடுத்தோன்னா க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது. பாருங்கள், அப்படியே இருக்குது. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் கேக்கில் நல்லா அப்ளை பண்ண முடியும். இப்போ எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 45 minutes நான் வைக்க போகிறேன். 45 minutes கழிச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ சூப்பராக கேக்கில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.